தென்கொரியாவில் பணிபுரியும் இலங்கை இளைஞர்கள் தமது சேவை தளத்தில் அங்குள்ள ஊழியர்களினால் பல்வேறு அழுத்தங்களுக்குட்பட்டுள்ளமை தொடர்பில் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதை அடுத்து அங்குள்ள முன்னணி தொழிற்சங்கமான STU தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் அவர்கள் மேற்கொண்ட அழுத்தங்களை அடுத்து அந்நாட்டு ஜனாதிபதியும் அது குறித்து அவதானம் செலுத்தி இலங்கை பணியாளர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். எனினும் குறித்த சம்பவத்தின் பின்னர் அந்நாட்டு ஜனாதிபதி விசேட விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அந்நாட்டு தொழில் அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை பணியாளர்களுக்கு ஏற்பட்ட அநீதி தொடர்பில் உடனடியாக தலையிட்டுள்ளமை தொடர்பில் அந்நாட்டு ஜனாதிபதி லீ ஜே மியூங்குக்கு நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் விஜித ஹேரத் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க சோல் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உலகம் முழுவதும் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் ஊழியர்களின் பாதுகாப்பு, கௌரவம் மற்றும் நலனை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உயர்தரத்திலான பாதுகாப்பு மற்றும் சேவை நிபந்தனைகளை மேம்படுத்தவும் இலங்கை அரசாங்கம் அர்ப்பணித்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டார்.